Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். First of all, happy new year. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கும் பிகினர்ஸ்க்கும் ஈஸியா சமைக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா சிக்கன் 65. கடைகளுக்கு போனா ஒரு பிளேட்டுக்கு நிறைய விலை சொல்லுவாங்க. அது நம்ம வீட்லயே ஈஸியா செய்ய முடியும். அது எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 1/2 கிலோ சிக்கன். நான் கடையிலேயே சொன்னேன் எனக்கு 65க்கு கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் தயிர் போட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது கூடவே நம்ம கடைகள்லாம் கிடைக்கும் சிக்கன் 65 மசாலான்னு சொல்லிட்டு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இது ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருக்காகவும் அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காகவும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ், லைம் பிழிஞ்சு 1 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அது இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, சால்ட்டு ஆஸ் பர் டேஸ்ட்டு. உப்பு கவனமாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்க்கக்கூடாது, நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம ஸ்பூன்லலாம் பண்ணோன்னா அது வந்து சரியாக கோட் ஆகாது. அதனால் கையினால் ஒவ்வொரு பீஸ்லையும் நல்லா படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது நம்மளோட சிக்கன் 65ஓட ஸ்டெப் 1. இப்போது எனக்கு இந்த மசாலா கொஞ்சம் திட்டா அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் தண்ணி வந்து தெளிச்சிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ அட்லீஸ்ட் எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் ஒரு 2 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 1/2 hour வச்சா போதும். இப்போ இதை நம்ம கவர் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து அவங்க வெளியே வச்சாலும் அது வந்து கிடையாது, நான் அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் 2 hours நம்ம அதை ஃப்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன் நான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 hours ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது பாருங்கள் இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்ல மசாலாலாம் நல்லா மேரினேட் ஆகி இப்படி இருக்குது. நம்ம இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெயும் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்ல பாயிலிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வறுத்து எடுங்க. உடனே கிளறி விட வேண்டாம், கொஞ்சம் அது வேகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அப்புறமா அதை பரட்டி போடலாம். கொஞ்சம் பரட்டி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மசாலா எல்லாம் உதிராமல் அழகாக அது வறுபட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போது அடுத்தது போட்டுக்கிறேன். இப்படியே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது அடுத்த செட்டும் போட்டு வறுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்படி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் வாங்கும்போது அது வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் யோசிக்காதீங்க இது என்ன இந்த கலரில் இருக்குன்னு. அவங்க ஃபுட் கலர் சேர்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் ஃபுட் கலர்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நான் பொதுவாக எதுக்கு தேவையோ ரொம்ப தேவையோ அதுக்கு மட்டும்தான் ஃபுட் கலர் சேர்ப்பேன், இல்லைன்னா நான் சேர்க்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குது. இதை வந்து நம்ம ஒரு வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி, ஏதாவது ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வச்சுருக்கோம், கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டார்டராகவும் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்து ஜூஸியாக இருக்குது உள்ள. இது நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you until the next video. Bye, take care.